அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் யாரை நேசிக்கிறான்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பலமில்லாத, இந்த செய்தியை கேளுங்கள், உங்களுடைய உள்ளம் உறுதிப்படும். பலமில்லாத இறை நம்பிக்கையாளனை விட பலமுள்ள இறை நம்பிக்கையாளன் அல்லாஹ்விடத்திலே நேசத்திற்குரியவன். உடலாலும் சிந்தனையாலும் செயலாலும் பலமற்று வாழக்கூடிய ஒரு இறை நம்பிக்கையாளனை விட பலமுள்ள இறை நம்பிக்கையாளன் அல்லாஹ்விடத்திலே விருப்பத்திற்குரியவன். ஆனால் இருவரிடத்திலும் நலவுகள் உள்ளது. அல்லாஹுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், ஏதாவது உலக காரியத்தில் நலவை நீங்கள் கண்டு அதை நீங்கள் பேராதரவோடு விரும்பினால் அதை தேடுங்கள் அல்லாஹ்விடத்தில், அதற்காக அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். ஒருபோதும் அந்த விஷயத்தில் நீங்கள் சோர்ந்து விடாதீர்கள். மேலும் சொன்னார்கள், ஏதாவது ஒன்று உலக வாழ்வில் உங்களை கடந்தால் நடந்தால், இதால் நடந்தது, அதால் நடந்தது, இதனால் நடந்தது, அதால் நடந்தது என்றெல்லாம் கூறிக்கொள்ளாதீர்கள். ஏதாவது உலக வாழ்வில் நடந்து விட்டால் அல்லாஹுடைய தூதருடைய இந்த மந்திர சொல்லை மனதில் வையுங்கள். ஏதாவது உங்களுடைய வாழ்வில் நடந்தால் சொல்லுங்கள், கத்தர் அல்லாஹு வமா ஷாஅ ஃபஅல், அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டு மட்டும்தான் நடந்திருக்கிறது என்று, அல்லாஹ் நாடியது நடந்திருக்கிறது என்று. ஒருபோதும் உங்களுடைய சிந்தனையில் ஷைத்தான் இந்த வாசலை திறப்பதற்கு நீங்கள் காரணமாகி விடாதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த